ஆசையா இருக்கா? வேற என்ன ஆசை இருக்கு உங்களுக்கு? எனக்கு வந்து புல்லட்டு, காரு, பைக், மாமா புது ட்ரெஸ். உனக்கு பர்ற பாயிண்ட் மேல பாயிண்ட் கிடைக்குது. ஆமாடா. இப்படி இருக்கும் சந்தோஷமா இருக்கும். Hi guys, welcome back to our channel. பல क्वेश्चंस வந்து கம்யூனிட்டியும் கேட்பேன். அது அவங்க ஜெனரலா எவ்வளவு கரெக்டா சொல்றாங்க அதை பத்தி இந்த வீடியோல பார்க்க போறீங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். क्वेश्चन போலாமா? ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்னன்னா, இந்த அம்மா ஒரு வீடியோ போட்டல, சேவிங் வீடியோ. எதுக்கு மணி சேவ் பண்ணனும்? நீங்களா என்ன நினைக்கிறீங்களோ அதை பத்தி தான் சொல்லணும். சரியா? நேற்று வந்து நம்ம ஒரு சேவிங் வீடியோ போட்டிருந்தோம்ல, சேவிங் எதுக்கு பண்ணணும் சொல்லுங்க. சொல்லு, உங்களுக்கு தெரியும் சொல்லு. அப்புறம் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு அப்புறம் காசு வச்சு என்ன பண்ணலாம்? அப்புறம் கடைக்கு போனா நம்ம காசு கொடுத்து வாங்குறோம். அதே நம்ம காசு கொடுத்து வாங்குறோம், காசு கொடுத்தா கூட வாங்கலாம்ல. இது காசு கொடுத்துதான் ஒரு பொருள் வாங்கணும். சரி, எதுக்கு அது? இங்கே காரு பைக் வாங்கணும் ஆசை, வேற ஏதாவது வாங்கலாமே, வீடு கட்டலாம். ஏன் காரு தான் வாங்கணும்? உனக்கு புக்ஸ் வாங்கிக்கோ, உனக்கு ஃபீஸ் கட்டிக்கோ, நீ படிச்சுக்கோ, உங்க ப்ராஜெக்ட் நீயே வாங்கி பண்ணிக்க. எதுக்கு கார் வாங்கணும் பைக் வாங்கணும்? உனக்கு ஆசையா இருக்கா? வேற என்ன ஆசை இருக்கு உங்களுக்கு? எனக்கு வந்து கப்பல். கப்பலா? அப்பாடி, கப்பல் என்னது? கப்பல்னா போட்ட கப்பலா? சரி, உங்களுக்கு தெரியுமா? இது வந்து புல்லட் வேணுமா? அப்படி பேசுனல்லா. உங்களுக்கு என்ன வாங்க? புல்லட் வேணும்னு ஆசையா இருக்கு. புல்லட் வாங்க. வேற என்ன வாங்க? சரி, உங்களுக்கு காசு எடுத்துக்கிற, எதுக்கு காசு எடுத்துக்கிற? உங்களுக்கு என்ன வாங்க? புல்லட் வேணும்னு ஆசையா இருக்கு. புல்லட் வாங்க. வேற என்ன வாங்க? நீ சொல்லுங்க, நீ காசு எடுத்துச்சு என்ன வாங்க போற சொல்லு. புல்லட்டு, காரு, பைக், மாமா புது ட்ரெஸ், மாமா புது போட்டோ. அப்புறம் அதுக்கப்புறம் போட்டோ போன் எனக்கு வேணும். அதுக்கப்புறம் புது ஃபேன். உனக்கு பர்ற பாயிண்ட் மேல பாயிண்ட் கிடைக்குது. ஆமாடா. அதுக்கப்புறம் புது, இதெல்லாம் காசு கொடுத்தாதான் தருவாங்கல்ல. அதுக்கப்புறம் புது பாட்டில், அதுக்கப்புறம் புது பாக்ஸ், அதுக்கப்புறம் இதெல்லாம் வாங்கணும். என்ன பண்ணணும்? நம்ம காசு விட்டு வாங்கணும். காசு சேவ் பண்ணி வாங்கணும் இல்லையா? சரி, ஓகே. சரி, நெக்ஸ்ட் क्वेश्चन போலாமா? அடுத்தது வீடியோக்குள்ள ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க, அவங்களே ஆட் பண்ணிக்கலாம். பாப்பா ஜித்ரா இப்படி வா, இப்படி வா. கிட்ட கேமரா வரல பாரு. ஹலோ தீக்ஷா, நீ சொல்லு தீக்ஷா, எதுக்கு நம்ம காசு சேர்த்து வைக்கிறோம்? நம்ம எதுக்கு காசு சேர்த்து வச்சு எங்க வாங்கணும் ஆசை இருக்கு? எமர்ஜென்சிக்கு நீட் பண்ண காசு நம்ம பிடிச்சதுக்கு வாங்கலாமா? அதாவது காசு கொடுத்துதான் வாங்கணுமா? என்ன? ஆமா, காசு கொடுத்துதான் வாங்கணும். நீ கடைக்கு போயிருக்கியா? கடைக்கு போய் காசு கொடுத்து வாங்கிருக்கியா? சரி, ஓகே. சரி, ஓகே. அடுத்தது போலாமா? சரி, அம்மா சொல்லுவேன் இல்லையா, எப்பவுமே கிளீன் பண்ணுங்க, வீடை கிளீனா வச்சுக்கோங்க, குப்பை டஸ்ட்பின்ல போடுங்கன்னு சொல்லுவேன்ல. எதுக்கு அப்படி சொல்ற அம்மா? சொல்லுங்க. சொல்லிக்கிட்டா வீடு ஃபுல்லா க்ளீன், கெஸ்ட் வந்தப்ப நீட்டா இருக்கணும். ப்ரோ
அண்ட் ஃபங்க்ஷன்க்கெல்லாம் நீட்டா டெக்கரேட் பண்ணுவேன். அப்புறம் அவ்வளவுதான். நீ வீடு கிளீன் பண்ணுவியா? உங்க வீட்டுல அவன் ஹெல்ப் பண்ணுவியா? அப்பப்ப ஹெல்ப் பண்ணுவேன். அப்பப்ப ஹெல்ப் பண்ணுவியா? சரி, நீ வேஸ்ட்லாம் டஸ்ட்பின்ல போடுவியா? போடுவியா? வெரி குட், வெரி குட். அடுத்தது, இன்னைக்கு ஸ்கூல்ல என்னப்பா ஃபங்க்ஷன் நடந்துச்சு? சம்மர் டேக்கு சீசன் டே. என்ன பண்ணாங்க ஸ்கூல்ல? ரெட் கலர் ட்ரெஸ், அதுக்கப்புறம் ஸ்பீச். யார் ஸ்பீச் பண்ணா? நானே, கபிலன், எல்லாரும். நீ பண்ணிட்டா? மிஸ் என்ன பண்ணாங்க இன்னைக்கு? நானும் ஜானும் மட்டும் இல்லை. அப்படியா? அடுத்த கொஸ்டின். அப்ப பாரு, அடுத்த கொஸ்டின். நீ பேசுற நம்ம ஏன் ஸ்கூலுக்கு போய் படிக்கிறோம்? ஏன் வீட்டுல படிக்க கூடாது? சொல்லு. எதுக்கு நம்ம ஸ்கூலுக்கு போய் படிக்கிறோம்? ஏன் வீட்டுல போய் படிக்கலாம? எதுக்கு ஸ்கூல்ல போயிட்டு நம்ம புக் எடுத்துட்டு போய் படிக்கிறோம்? ஏன்? ஆன்சர். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணோம், அப்பப்ப படிக்கணும், விளையாடணும், எல்லாம் பண்ணோம். விளையாடுறதா ஸ்கூலுக்கு போறீங்க, படிக்கிறதுக்கு இல்ல. படிக்கணும், ரைட் பண்ணணும், எல்லாம் பண்ணணும். சரி, பசங்களுக்கு எதுக்கு நான் ஸ்கூல் எல்லாம் ஒரே மாதிரி ட்ரெஸ் தராங்க? ஒரே மாதிரி இருக்கணும். அது என்ன சொல்வீங்க? ட்ரெஸ் என்ன சொல்வீங்க? யூனிஃபார்ம். யூனிஃபார்ம் என்ன? எல்லாம் ஒரே மாதிரி இருக்கணும், ஆல் ஆர் ஈக்குவல், அதுதான் யூனிஃபார்ம். சரியா? ஒரே மாதிரி ட்ரெஸ் எல்லாருக்கும் ஈக்குவலா ஒரே மாதிரி ட்ரெஸ் போடுவாங்கல்ல, அதுதான் யூனிஃபார்ம். எல்லாம் ஒரே மாதிரி இருக்கணும், டிசிப்ளின்டா இருக்கணும்னு சொல்லிட்டு தான் ஸ்கூலுக்கு போறோம். சரியா? அடுத்த கொஸ்டின். காசு பணம் சேர்க்கறதுக்காக நான் இந்த வியாபாரத்தை செய்யல. சேவை மனப்பான்மையோட தான் இந்த வியாபாரத்துல நான் ஈடுபட்டு இருக்கிறேன். விழாவரியா கேக்குறேன். அப்புறம் உத்தரவு வாங்கிட்டீங்களா? ஐயா, உத்தரவு வாங்கிறேன்.